எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம அரங்கன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வா. இந்த படத்தில் நான் கதிர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், கேப்டன் ஆஃப் தி ஷிப் அரங்கன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கதிர்ன்ற கதாபாத்திரம் தான் சமுதாயத்தில் என்ன முன்னேற்றமோ என்ன மாற்றம் கொண்டு வரும்ன்ற கருத்தை உறுதியாக முன்வைக்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், அதை தயாரித்த விமலா ராஜநாயக மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். கிஷோர் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. நான் அவரை தேட்டரில் பார்த்து வியக்காத படமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பதற்றமாக இருந்தது. ஆனால் சார் என்னை ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ரொம்ப இயல்பாகவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மியூசிக் சௌந்தர்யன் சார், உங்களோட பாட்டுக்கு நான் புது ஃபேன் சார். உங்களோட மஞ்சக்குருவி பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு எனர்ஜி கம்மியாயிடுச்சுன்னா எங்களுக்கு பூஸ்ட் எடுத்துறதுக்கு போட்டு டைரக்டர் சார் அந்த பாட்டை எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் மிரட்டல் செல்வா சார் இதில் ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது செங்கல் குவாரியில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அந்த சீன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அண்ட் இது கும்பகோணத்தில் தான் முக்கால்வாசி ஷூட் பண்ணோம். வேல்ராஜ் சார் ரொம்ப அருமையாக எல்லா காட்சியும் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனர் போடுற உழைப்புன்றது அளவே இல்லைன்றதை நான் இந்த படம் மூலியமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டைரக்டருக்கு ஒரு மினிமம் ஒரு 5-6 அசிஸ்டண்ட்டாவது வச்சுருப்பாங்க. சார் இப்போ வரைக்கும் வெளியில் நான் மீட் பண்ணி பேசணுன்னா கூட இங்கேருந்து அங்கேன்னு ஓடிட்டே இருந்தார். அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவரோட எனர்ஜிக்கு பார்த்துட்டு நம்மளாம் என் உழைப்பே போடலை இன்னும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப முன்னோடியாக இருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்ஸோட உழைப்பு நான் முதல் படம்ன்றதுல நான் இவ்வளோ பார்த்தேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஒரு அங்கீகாரமாக ஒரு பங்காக இருக்கேன்றதுக்கு. அண்ட் இது உங்களோட ஆதரவு இருந்தால் தான் இந்த படம் வெற்றி அடையும். அதை நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மஞ்சக்குருவி ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேடையில் வீட்டில் நண்பர்களே, மூத்தவர்களே, எனக்கு அன்பிற்கு இணைய ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஒரு தேவி தேட்டர் நடத்த வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஒரு கமலா தேட்டர் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. நான் பார்த்ததில் ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய படத்துக்கே இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. ஆமாம், அவ்வளோ பெரிய சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்காங்க இந்த படத்தோட டீம். அது ப்ரொடியூசர் சைடில் இருக்கலாம், இல்லை டைரக்டர் சைடில் இருக்கலாம். இந்த படத்துக்கு எனக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி துளியும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக பொறுப்பில் இருக்கிறதுனால வந்திருக்கேன் அப்படி மட்டும் கிடையாது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு என்னை தான் டைரக்டர் ஃபஸ்ட்டு கேட்டாங்க 2-3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ டேட் இல்லை, ஒரு 2-3 படம் கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டேன். சாரி சார், அதுக்காக இதுக்கு வரணும்னு சொன்னார். அதுக்காக தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களுடைய ஆடியோ வெளியீட்டில் போய் உட்காந்து பேசுறதை விட இந்த மாதிரி விழாக்களில் சின்ன பட்ஜெட் படங்களில் பேசுறது மிகப்பெரிய ஆத்ம சந்தோஷம் எனக்கு கொடுக்கும். சிலவங்க கேட்பாங்க, சார் சின்ன ஃபங்க்ஷன்லாம் போறீங்க, ஆனால் சம்பளம் ஏன் சார் சிட்டா சொல்றீங்க அப்படிம்பாங்க. அது அது தொழில், இது அன்பு. தொழில் மேல் உள்ள அன்பு. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும்.
ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு கண்டென்ட்டே இருக்காது. இல்லை இல்லை சார், சின்ன படம் சார், கண்டென்ட்டே இருக்காது, நீங்கள் தான் பேசணும், கண்டென்ட் எங்களுக்கு இல்லை இன்னைக்கு அப்படின்னாரு. கண்டென்ட் நாயகன் வந்துட்டார், பார்த்துங்க அண்ணே, நீங்கள் வரலங்கிற குறையிட்ட சொன்னாங்கண்ணே. உண்மையிலே கண்டென்ட் நாயகன்னு நம்மளுடைய அண்ணன் தான். அது எல்லாரும் கண்டென்ட்னு பொழுதுபோக்காக பேசி போயிடுவாங்க. ஆனால் இந்த திரைத்துறையில் எதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினால் திரைத்துறை சீராக இருக்குங்கிற ஒரு கண்டென்ட் சொல்றவர். நம்ம அதை கொண்ட கான்ட்ரவர்சியாக பார்க்குறோம், அது நம்முடைய இயல்பு, அது தவறு இல்லை. ஒவ்வொரு தொழிலையும் என்ன முக்கியமோ அதை நீங்கள் பார்ப்பீங்க, அது உண்மை. மஞ்சக்குருவி வழக்கமாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஹீரோயின் வரதுலன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைப்பீங்க. அண்ணன் பெருசாக வைப்பார், அண்ணன் பார்த்துக்கண்ணா ஹீரோயின் வந்திருக்காங்க, ஹீரோயின் வந்திருக்காங்க பார்த்துங்கண்ணா, என்ன ஹீரோயின் வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு, இந்த வந்திருக்காங்க பாருங்க. நீங்க தானே எல்லா ஃபங்க்ஷனையும் இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், ஒரு ஹீரோயினே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லுங்க. ஹீரோ கூட வந்திருக்காரு பாருங்கண்ணா. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னும் 2 படத்துல நீங்க எப்படி ஹிட் ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் வரமாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். அரங்கன் சார் சொன்னார், இந்த மாதிரி அரங்கன் சாரை பற்றி மியூசிக் டைரக்டர் சொன்னார், 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா அழைப்புதலையும் ஒரு முக்கியமான இயக்குனர் வயசில் அவர் வந்துடுவார்னு சொன்னார். அந்த ட்ரெய்லரில் அவர் சொன்ன கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் ட்ரெய்லராக கெஸ் பண்ணி ஒரு பார்த்தேன். ஒரு ரவுடி தங்கைக்காக திருந்தோன்னு நினைக்கிறேன். அந்த மஞ்சக்குருவி அந்த மச்சான் அவரை திருத்திருச்சு. ஒரு ராஜாளி பறவையே மஞ்சக்குருவியே தங்கையோட அன்பு மாத்திருச்சு. நல்ல கான்செப்ட் சார். அவர் சிவகாசின்னு நம்ம திருப்பாச்சின்னு எடுத்தார் பேரரசு சார். நீங்கள் சிவகங்கன்னு பேர் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை, 2மே தங்கச்சியை மையப்படுத்திய கதைகள். என்னன்னா ஒரு ஆழமான சிந்தனை அந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் ஃபுல்லாக ஒவ்வொரு ஷாட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும். அது அஸ் எ டைரக்டராக என்னால் உணர முடியும். அதேமாரி இந்த படத்தில் ராஜநாயகம் சார் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப சிலம்பம் கற்றுக்கிறாரு, கராத்தேல நிறைய குங்ஃபூன்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விழாவுக்கும் ஒரு 100 பேர் பேசினா என்ன பேசுவோமோ அதை கவிதையை அழகாக பண்ணீங்க சார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு கிரெடிட் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு வீரனுக்குள்ள ஒரு கவிஞன் இருக்கானே அப்படின்னு. சூப்பர். வேற என்ன சொல்றது, இந்த படம் சின்ன படங்கள் எப்பயுமே மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்ப சின்ன படம் பெரிய படம் பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அது நான் உங்க கூட பக்கத்தில் சேர்ந்து நான் படம் பார்த்துருக்கேன். அந்த வித்தியாசம் மட்டும் நீங்கள் காட்டுறதே இல்லை, அதுக்கு உங்களுக்கு கூட நன்றி. இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும், இந்த விஷயம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தை நீங்கள் பார்த்ததுனால தான் அருவின்னு ஒரு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுறீங்க, பரியேறும் பெருமான்னு ஒரு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுறீங்க, கும்கின்னு ஒரு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுறீங்க, மைனான்னு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுறீங்க. அந்த மாதிரி இந்த படத்தையும் தூக்கி எழுதுங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வேற என்ன சொல்றது, நிறைய பேர் வாழ்த்து ரெடியா இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, மேடம் நீங்கள் மேலும் மேலும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும். இங்கே இந்த மேடையில் வீட்டுக்கு அப்பால் நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. 4 இயக்குனர் ஜெயச்சந்திரன் சார் வந்திருக்காரு, 4 இயக்குனர் கிளாரா மேடம் வந்திருக்காங்க, 4 இயக்குனர் திரு AR வெங்கடேசன் வந்திருக்காரு. ஏற்கனவே ஹரிதாஸ் படத்துக்கு டைலாக் எழுதுவது கிஷோர் சார் நடித்த படத்தில். அப்புறம் எங்களுடைய பொறுப்புகளில் இருக்க இணை செயலாளர் ஏகாம்பரம் சார் வந்திருக்காரு, செயற்குழு உறுப்பினர் திரு நம்பிராஜ் சார் வந்திருக்காரு, ரமேஷ் பிரதான் வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சேன், பட் பண்ணி ஆகணும்னு ஆத்மா சொல்லிடுச்சு. சேரன் பாண்டி ரிலீஸ் ஐ திங்க் 1993 நினைக்கிறேன் சார். இல்லை, அப்போ நான் UG முடிச்சுட்டு PGக்கு போகிறேன், பிகாம் முடிச்சுட்டு MSW ஜாயின் பண்ண போகிறேன். அந்த கேப்பில் சேலத்தில் அந்த படம் பார்த்தேன் சார். அந்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, காதல் கடிதம், அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸாவது இந்த வாயில இந்த வார்த்தை எனக்கு வந்துடும். அது காதல் நிலையம் கேட்கக்கூடாது, அந்த பாடலுடைய வசீகரம் அப்படி. நீங்கள் உங்களை பற்றி நிறைய நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு விளம்பரம் நானே அற்புதமாக பேசுனீங்க. இந்த மேடையை மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க சார். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு இருக்கு. இவ்வளோ அற்புதமான மியூசிக் டைரக்டர் நம்ம திரையுலகம் பெருசாக பார்க்க மாட்டேங்குதே. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் சார். மனங்குத்தி பறையின்னு ஒரு படம் ஷூட்டிங், நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்கு. டைரக்டர் எலிஸ் சார் லேட்டாக இன்னொரு இடத்துல ஷூட் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்திருக்கேன், நான் வந்துருக்கேன்னாரு. நான் சிங்கம்புலி அப்புறம் சாம்ஸ் 3 பேரும் அந்த காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுப்படுகையில் மேலே லைட் லேம்பில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நாகேஷ் சார் மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது சிங்கம்புலியும் சாம்ஸும்
எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க தலைவா அப்படின்னாங்க. நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் 2 பேருக்கும். நாகேஷ் எப்படி ஸ்டெப் போடுவார் இந்த பாட்டை. இதை லைட்டு ஒளியில் அப்படியே பார்த்துட்டே வந்தார் எழில் சார். பார்த்துட்டே வரும்போது சார் வந்துட்டார், வந்துட்டே ஆகணும். என்ன ரவி டான்ஸ் ஆடினாரு. ஆமாம் சார் மாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த சீனை எப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். டான்ஸ்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. ஓகே சார் ஆடிவோம் சார் அப்படின்னா. எங்கே ஆடிவோம்மா, அவங்க 2 பேர் ஆடுறாங்க, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஆடக்கூடாதுனாரு. சார் நான் தான் மாஸ்டர், நானே ஆடினேன் எப்படி சார்னு. ஹலோ சிவகார்த்திகேயன் உங்களுடைய தங்கச்சியை லோட்டிட்டு போயிட்டாரு, நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி டான்ஸ் ஆடுவீங்க, நீங்கள் ஓரமாக இருங்க, அவங்க ஆடுறது நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சோகமாக போயிடுச்சு. ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ஆட முடியாமல் போச்சு கதைப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ நான் சார்ட்ட போய் சார் ஒரே ஒரு டைலாக் மட்டும் நான் போட்டுக்கிறேன். என்ன டைலாக்னா, இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க, சிங்கமொழியும் சாம்சம். இவங்களோட நல்லா ஆடுவேன்டா, என் சூழ்நிலை மாறி போச்சு அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு போட்டுங்கன்னு எடுத்தாரு. அந்த ஷாட்டுக்கு மிகப்பெரிய கிளாஸ் இந்த டைலாக் தேட்டரில். அந்த ஃபீலிங்கை நினைச்சாருன்னு தெரியல எழில் சார். அடுத்து தேசிகராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் ஃபுல்லாக டான்ஸ், அது வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுற மாதிரி கண்ணம் சீன் சாங் ஆடுற மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சாரு. அந்த படம் பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா சார், நான் ஃபீல் பண்ண மாதிரி இவங்களை விட நல்லா நான் ஆடுவேன்டா, என் சூழ்நிலை மாறி போச்சுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீலிங்கோடு இருக்கீங்க. பல மியூசிக் சத்தங்களை கேட்டுட்டு இதை விட அருமையாக போடலாமே, இதை விட அற்புதமாக பண்ணிக்கலாமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது சார். எப்படி எனக்கு தேசிகராஜா வந்து அந்த என்னுடைய ஃபுல் டான்ஸை யூஸ் பண்ணிட்ட படம் ஹிட் ஆனச்சோ, உங்களுக்கு இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்கு சார். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்கள் பேசும்போது சாதாரணமாக இருந்தவங்க, நீங்கள் அந்த பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுங்க. நான் பார்த்தேன் சார், எல்லாருக்கும் உங்கள் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது. மிகப்பெரிய இடத்த 2வது மியூசிக் பண்ணுவீங்க சார். இதுவரை ரசித்த பாடல்களுக்காக என்னுடைய அன்பு பரிசு சார். லட்சம் அப்படியே விநியோக சங்கத்தில் வயது முதிர்ந்த இன்னைக்கும் யார் எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் பண்ணவங்க, வியாபாரம் பண்ணவங்க, இப்போ முடியாமல் அவசப்படுறாங்க. மருந்து வாங்க கூட காசு இல்லை. எங்கள் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பல பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வேலை செய்த படம் நடித்து இல்லை யூடியூப்பில் பேசி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டா ஒரு 5 ரூபா அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரும்பி கொடுத்தா அது அப்படியே 4 ஏழு. இந்த தாய்மார்கள் பார்த்தீங்கல்ல, காய்கறி வியாபாரம் ஏதோ ஒரு உதவி, அவங்க ஆத்மார்த்தமாக தயாரிப்பாளர் வாழ்த்திட்டு போகிறாங்க. இது வெற்றிக்கு புண்ணியம். அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். மக்களை வேண்டுகிறேன், எல்லாரும் சின்ன சின்ன உதவி நம்ம சக்திக்கு ஏற்ற என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இறைவன் நம்ம காப்பார். குழந்தைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். இப்போ 2 பேரை கௌரவிக்க விரும்புகிறேன். ஒன்று எங்கள் தயாரிப்பாளர் அம்மா, அவருடைய கணவர். பாருங்கள் எவ்வளோ தைரியமாக மனைவியை தயாரிப்பாளருக்கு பின்னால் கூட இருந்து வாழ்த்துகிற ஒரு அருமையான கணவர். வாழ்க, பல்லாண்டு வாழ்க. உங்கள் படம் நிச்சயம் வெற்றி பெறும், இறைவன் அருள் கிடைக்கும். அடுத்தது இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன், மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். சேரன் பாண்டியன், சிந்தனை பூவே, அருமையான படம். சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேரம் தம்பி சொன்னாங்களே, அது இஷ்டம் திறமையும் சண்முகம் சொன்னார், திறமையும் அதிர்ஷ்டமும் இருந்தால் பெரிய ஆள். ஏன் அந்த அதிர்ஷ்ட திறமையை ஏற்கலை அப்படின்னா, சார் நீங்கள்லாம் கேள்வி கேட்க முடியாது. அதிர்ஷ்டம் அது இஷ்டம், அது இஷ்டம், அது யாரை விரும்புதோ அங்கே போகும். அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறியுதுன்னு வள்ளுவர் சொன்னான். வகுத்தான் நமக்கு என்ன விதியோ அதுதான் நிறைவேறும். நீங்கள் யாருக்காவது ஒன்று கொடுக்க நினைச்சா அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சா யாராலும் கொடுக்க முடியாது. அதனால் இது விதி. இதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு சோறு சாப்பிடணும்னு தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு சாப்பாடு வேணும், எவனையாவது மோசம் பண்ணலாம், எவனை அழிச்சிடலாம், சம்பாதிச்சிடலான்னா அது நீ நாளைக்கு அந்த கதி ஆகிடுவ. இன்றைக்கு பசியோடு இருந்து உண்மையாக உழைச்சி கடுமையாக உழைச்சி பாரு, நாளைக்கு உனக்கு விருந்து கிடைக்கும். அதான் சார் என் கண்டென்ட்டு. இதுக்கு மேலே நிறைய பேசணும்னா உங்களுடைய கண்டனம் தான் கிடைக்கும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் லேட்டாக வந்தேன். மேயரை பார்க்கணுன்னா அவங்க சிஎம்ஐ பார்க்க போயிட்டாங்க. மேயர் ரூமில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தேன். இந்த டைரக்டர் ஃபோன் பண்ணார், சார் லேட் ஆகிடுச்சுன்னார். இல்லை தம்பி ஆரம்பிச்சிங்க,
மேயர் ரூமில் இருக்கேன். வரலன்னா 10 நிமிஷம் பார்க்குறேன், நான் வந்துடுறேன் என்று அவங்க வரல. ஆனால் நான் இங்கே வந்துட்டேன். நான் வரும்போதே மழை கொட்டுச்சு. சிலர் திட்டுவாங்க மழை பெஞ்சா. நான் வாழ்த்துறேன், எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கும், எல்லாருக்கும் நலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போது ப்ரொடியூசர் அம்மா அவருடைய கணவர் இவங்க 2 பேருக்கும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலும் எங்கள் விநியோக சங்க சார்பிலும் வாழ்த்தி வணங்குகிறேன். இசையமைப்பாளர் சௌந்தரி, விமலா ராஜநாயகம் அளிக்கும் மஞ்சக்குருவி படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சில ஃபங்க்ஷன்லாம் ஆத்மார்த்தமாக நடக்கும், சில ஃபங்க்ஷன் நடக்கும், வருவாங்க வாழ்த்துவாங்க போவாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததுலேருந்து பார்க்கேன், இந்த அம்மாவுக்கு ப்ரொடியூசருக்கோ யாருக்கோ உறவுகள்லாம் வந்திருக்காங்க. உறவுகள்லாம் இந்த படம் வெற்றி பெறணும், அவங்க போட்ட முதலீடு திரும்பி வரணும் என்பதற்காக வாழ்த்து வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாகவே நாங்கள் பார்க்குறோம், குடும்பமாக தான் பார்க்குறோம். அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஒரு மனைவியின் பெயராலே கணவன் அனுமதியின் பேரில் ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். இது அபூர்வம், இந்த சினிமா உலகில் அபூர்வம். புருஷனே நடிக்காத, நடிச்சுன்னா நீ கெட்டுடுவ அப்படி வீட்டில் கட்டையால் அடிக்கிற தாய்மார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுலேயும் படம் எடுப்பது என்பது ஒரு பெரிய தண்டனைக்குரியது. படம் எடுப்பது ஒன்றும் வரமல்ல, அது சாபம். ஏன்னா எல்லா பழியும் பாவமும் பணம் போட்டு முதலீடு போட்டு எடுக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வரும். நான் போன கமலா தியேட்டரில் அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. அந்த இசையமைப்பாளர் படத்தின் ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்கார். பரவாயில்ல, பாட்டு நல்லா இருந்தது. அப்போ அந்த தம்பிக்கு திறமை இருக்கு, அவரே படம் எடுத்திருக்காரு. படம் எடுப்பு இசையமைப்பது இறைவன் தந்த அருள். சௌந்தரி தெரியும், நாம் என்ன யோசித்தாலும் வராது, அது இயற்கையாக வரணும். அப்படி அந்த இயற்கையோட நீ படம் தயாரி பண்ணினா பணம் அரேஞ்ச் பண்ணுமா இல்லையா? முதல்ல ஏதோ ஒரு முதலீடு பற்றி ஆரம்பிச்சிடறோம், பின்னால் செலவுக்கு வட்டிக்கும் கொடுக்கறதில்ல. எங்கள் சின்ன ப்ரொடியூசருக்கு வட்டிக்கும் யாரும் பணம் கொடுக்கறதில்ல, படம் வாங்க எந்த விநியோகஸ்தரும் வர்றதில்லை. படம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டா தியேட்டர்காரங்க கொடுக்கறதில்ல. எங்களுக்கு சிக்கல் பாருங்க சின்ன படத்துக்கு. ஆக இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு நாளைக்கு ரிலீஸுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க. இப்போ எவ்வளோ டார்ச்சருமா, எவ்வளோ வருத்தப்பட்டு கவலைப்பட்டிருப்பீங்க, என்னவோ தெரில. அம்மா நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க. அப்போது நீங்கள் இந்த படத்தை நீ சௌந்தர்ய மாதிரி இசையமைப்பாளர், பாட்டு வருமா வருமா? பட தயாரிப்பாளர் இருந்தால் பாட்டு எழுத முடியுமா, இசையமைக்க முடியுமா? இது கஷ்டம். அதனால் அந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறேன், தம்பி நீங்கள் இசை நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு 4 படம் இசையமைங்க, சக்ஸஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பணம் சேர்த்துங்க, சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு படம் பண்ணுங்க. படம் பண்ணும்போது இசையமைக்காது, இசையமைக்கும் போது படம் பண்ணாதுங்க. பாட்டு வராது, இசை வராதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு சொன்னேன். ஒரு தம்பி நடிகர் உட்கார்ந்துருந்தவர் திடீர்னு எழுந்தார். நான் பேசும்போது குறுக்கிட்டு வந்து, இல்லை இல்லைண்ணே அவங்கெல்லாம் படங்கள்னா எங்களுக்கு பழப்பு எப்படி, நாங்கள் எப்படி நடிக்கிறதுன்னாரு. முதல்ல நான் பேசும்போது குறுக்கிட்டதே தப்பு. அவருக்கு வாய்ப்பு அடுத்து நான் சீக்கிரம் போகணும் அப்புறம் பேசுவார். அதனால் கொஞ்சம் கோவம் வந்தது எனக்கு. உட்காரு நீ முதல்ல. அப்புறம் கூப்பிட்டேன், என்ன பிரச்சனை சொல்லுன்னா மைக் கொடுத்தேன். இல்லை அவர் படம் எடுக்கலாம், நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது, பொழைக்க நடத்துறது. நான் சொன்னேன், நீ பொழப்பு நடத்தணும் குடும்பம் நடத்தணும்னு. என் ப்ரொடியூசர் பொழப்பு இழக்கணும், குடும்பத்தை இழக்கணுமா, பொருளாதாரத்தை இழக்கணுமா? 10 வருஷமாக கணக்கெடு. படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் எங்கே நல்லா இருக்கானா, இல்லை படம் அடுத்து படம் பண்ணுறானா, ஏன் பண்ணலை? போட்ட பணமெல்லாம் காலி, குடும்ப வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அதனால் என் ப்ரொடியூசர் காப்பாற்றுறது என் கடமை. ஆனால் எல்லாரையும் வாழ வைப்போம். இவர் 4 படம் எடுத்துட்டு இசையமைய அடுத்தது 5வது படம் எடுங்க அப்படின்னு தான் சொன்ன. அவசரப்பட்டு வந்துட்டிய தம்பி உட்காரு அப்படின்னு. அதே என்னாச்சு, நம்ம யூடியூப் தம்பிங்க பெரிய ட்ரெண்டிங் ஆக்கி கே ராஜனுக்கு அவர் நடிகர் கண்டனம்
கண்ணன் மாதிரி என் ப்ரொடியூசரை காப்பாற்ற எனக்கு வேலை. அடுத்து நாங்கள் எப்போமா இந்த படம் வெற்றி பெற்றால் வெற்றி பெறும் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழ்த்துறீங்க. இங்கே ஸ்டேஜில் இருக்க என் பேரரசு ரவி மரியா, சண்முக சுந்தரம், அவன் எங்கள் சிக்கல் சண்முக சுந்தரம், எங்கள் விஜய் முரளி, அப்புறம் எல்லாரும் வாழ்த்திருக்கீங்க. நல்ல வழக்கம். இங்கே எப்பவுமே பாருங்கள், நாங்கள் ஏன் தெரியுமா சின்ன படம் வந்துடுறோம், வாழ்த்த வர்றோம்னா வாழ்த்துறது என்பது முகபாவத்தை பாருங்களேன். கண்ணாடி முன்னால் ஒரு தம்பி நல்லா இருக்கு தம்பி, நல்லா வாங்க தம்பி, நல்லா படிங்க தம்பி, பெரிய ஆளா வாங்க தம்பி அப்படின்னா அந்த அடி மனசுலேருந்து ஆனந்தம் பெருக்கெடுத்து முகம் மலரும். சந்தோஷமா ஆனந்தமா வாழ்த்தணும். இப்போ நாங்கள் அப்படிதான் வாழ்த்துறோம். ஒருத்தனை பிடிக்கலன்னு அவனை சபிச்சு பாருங்க, அவன் மனுஷன் தானே, அவனை க்ளோஸ் பண்ணி நான் ஆயிடுச்சுட்டேன் நான் அப்படின்னு மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க, முள்ள மன்றை மூஞ்சி மாதிரி இருக்கும். ஒருத்தனை அழிக்கணும் கெடுக்கணும்னா அது ஆழ் மனதில் இருந்த கெட்ட நோக்கம் வரும்போது உன் முகம் சுருங்கி விடும், அகம் சுருங்கி விடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சந்தோஷமா வாழ்த்து பாருங்க, அகம் மலரும் முகம் மலரும். அதுதான் ராசி வாழ்த்துது. அந்ததுக்காக தான் நாங்கள் வர்றோம். சின்ன புருஷரை வாழ்த்துவோம். பெரியவங்க நம்மளை யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவன் சின்ன புருஷரை காப்பாற்றி தான் வந்திருக்காங்க. ரஜினி சாரா இருக்கட்டும், விஜய் இருக்கும், அஜய் இருக்கட்டும், பெரிய யார் முதல்ல அவங்கள வச்சு படம் எடுத்தா? சின்ன ப்ரொடியூசர். ஆனால் பெரியாரான பிறகு சின்ன ப்ரொடியூசர் மதிக்க மாட்டாங்க, கிட்ட சேர்க்கறதில்ல. அதனால் அது இருக்கட்டும், அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன வந்தது? பெரிய ஆள் ஆகிட்டா ஆந்திராவில் போய் ஷூட்டிங் நடத்துவாங்க. எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளிலாம் வறுமையில் இருப்பான். ஆனால் படம் யார் பார்க்கணும் தெரியுமா? தமிழ் படம் எடுக்கிறது, தமிழ் டைரக்ட் பண்ணுறது, தமிழ் நடிகர் நடிக்கிறது. ஷூட்டிங் மட்டும் ஆந்திரா பாம்பேயில் போவோம். அப்போ அந்த பணம் கோடிக்கணக்காக பணம் எங்கே போகுது? அந்த தொழிலாளிக்கு போகுது. இங்கே ஒரு 30-40 தொழிலாளி இருக்கும். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, துணை நடிகர் இருக்காங்க. அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது? ஆனால் எங்கள் படம் அங்கே செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்தால் படம் தியேட்டரில் போய் 500-1000 ரூபாய் டிக்கெட்டு கொடுக்குது. யார் பார்க்கணும்? ஏன் தமிழை பார்க்கணும், ஏன் தமிழை உனக்கு வந்து அங்கே படம் பார்க்கணும். ஆனால் நீங்கள் செலவு பூரா ஆந்திராவிலையும் பாம்பேயிலும் பண்ணுவீங்க. இது ஹீரோக்கள் எப்படி ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். உனக்கு தமிழ் பற்று வேண்டாமா? தமிழ் மண் மீது அக்கறை வேண்டாமா? உன்னை காப்பாற்றுவது தமிழன் தானே. ஷூட்டிங் செலவு போறப்போ செல்வி டைரக்டர், அற்புதமான டைரக்டர் மணிரத்னம், அந்த படம் வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெறும், வாழ்த்துகிறேன். ஆனால் இவர் 200 நாளுக்கு மேலே ஹைதராபாத்தில் செட்டு போட்டு அங்கே ஷூட்டிங் நடத்திருக்காரு. அதே நாயகன் முக்தாசர் ஃபிலிம் சீனிவாசன் எடுக்கும்போது வீனஸ் ஸ்டுடியோ மயிலாப்பூரில் வீனஸ் ஸ்டுடியோ ஷூட் போட்டு இங்கே இருக்க தொழிலாளிக்கெல்லாம் வேலை கொடுத்தார். அதை தான் கேட்குறேன். 75% நீங்கள் தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணுங்க, பண்ணணும். இல்லைன்னா போராடுவேன், ஷூட்டிங்கில் கரெக்டாக பண்ணுவேன். நீ யாரா வேணா இருந்துக்கோ, எந்த ஹீரோ இருந்துக்கோ, தமிழ் மண்ணில் சம்பாதிக்கிற. ஆனால் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை உனக்கு. ஹைதராபாத் போனால் அது நம்ம மாநிலம் தான், நம்ம சகோதரர்கள் தான். ஒரு 25% போங்க. கதைக்கு தேவையான கண்டிப்பாக போகணும். அதையெல்லாம் நம்ம தடுக்கலை. என் தம்பி செல்வமணி பலமுறை வேண்டுகிறார், என் தொழிலாளிக்கு வேலை கொடுங்க. ஏன்னா தொழிலாளியை காப்பாற்றுறது இவங்க எல்லாம் கடமை. அவன் எங்கே போவான்? நம்ம தொழிலாளி குழந்தைகளை படிக்க வேண்டாம், டெய்லி சாப்பாடு குடும்பத்தை அடுப்பறிய வேண்டாம். இதை ஏன் பெரிய ஹீரோ நினைக்க மாட்டேங்கிற? பெரிய ஹீரோ சொல்லணும், தமிழ் படம் எடுக்கிற நீ ஏன் ஹைதராபாத்தில் செட்டு போடுற, பாம்பே ஏன் போகிற, வா 60-70 நாள் இங்கே பண்ணுவோம், தேவையான அங்கே போகணும். ஹீரோ சொன்னால் டைரக்டர் கேட்பாங்க, ப்ரொடியூசர் சொன்னால் கூட டைரக்டர் கேட்க மாட்டான். ஏன்னா ஹீரோயின் கையில் டைரக்டர். ரொம்ப போதுமா? எவ்வளோ போதுமா? கண்டென்ட் போதுமா? சரி, இந்த மஞ்சக்குறி இவங்க தான் எதிர்பார்க்கறது. அதுதான் நான் பேசவே கூடாது, முடிச்சிடலாம், பசியாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நாளைக்கு திட்டுவாங்க. என்ன வந்தார், மேடை ஏறினார், புஷ்கட் போயிட்டாருன்னுவாங்க. ஆக இந்த அற்புதமான மஞ்சக்குருவி ரசிகர்களின் நெஞ்சை தழுவி அதை அருவி போல வசூல் கொட்ட வேண்டும். இந்த தயாரிப்பாளர்கள் நல்ல பலன் பெற வேண்டும், பணம் பெற வேண்டும். தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் வந்தாலே அடுத்து படம் தான் பண்ணுவாங்க.
ஹீரோக்களை மாதிரி வீட்டில் அடுக்கி வச்சிட மாட்டாங்க பணத்தை. இந்த பணத்தை போட்டு அடுத்த படம் எடுப்பாங்க. அது 1000 தொழிலாளிக்கு வேலை நாங்கள் தான் கொடுக்கிறோம், சின்ன தயாரிப்பாளர் தான் கொடுக்கிறோம் என்பதை சொல்லி வாழ்க. வந்து வாழ்த்தி அத்தனை பேரும் வாழ்க. உங்கள் குழந்தைகள் குட்டி எல்லாம் நல்ல மனசோடு வந்திருக்கீங்க. படம் தயாரித்தவர்கள் வாழ்க, வெற்றி பெறுக, வசூல் பெறுக. வாழ்த்த வந்த என் சகோதரர்கள் அத்தனை பேரும் நிலைத்த புகழோடு நீடித்து வாழ்க. சௌந்தரின் இசையமைப்பாளர் மீண்டும் உங்களுக்கு படம் கிடைக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு நாங்களும் உதவி செய்கிறோம். நன்றி, வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய தாய் தந்தைக்கு முதல் நன்றி. தமிழ் திரையுலகத்திற்கு என்னை அறிமுகம் செய்த தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம், மாஸ்டர் ராஜநாயகம் அவர்களுக்கும் நன்றி. காலம் ஒன்புன்றது, இதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் நிறையா இருக்கிறதுனால எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தராக நன்றி சொல்ல முடியாது. இந்த படத்தை மக்கள்கிட்ட வெற்றி படமாக கொண்டு சேர்க்கக்கூடிய மீடியாக்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஊடகவியலாளருக்கு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.